தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற நிலைக்கு திமுக, அதிமுக கட்சிகள் வர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் பேசிய அவர், எங்களுடன் பல கட்சிகள் கூட்டணி பேசி வருகின்றன. ஆனால் நாங்கள் கட்சியை பலப்படுத்தி வருகிறோம். தமிழீழ மண்ணில் நடந்த இனப்படுகொலைக்காக நீதி கேட்டு போராடி வருகிறோம் என்று தெரிவித்தார். தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்காக போராடுவதுதான் என்றும் அதை தங்கள் கட்சி நிச்சயம் செய்யும் என்றும் உறுதியளித்த அவர், மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எதுவும் இல்லை என்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் விமர்சித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் எனவும், அதிமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கும் மேல் வெல்லும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். ஆனால் பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என மத்திய அமைச்சர் அமித்ஷா இதுவரை ஏன் அறிவிக்கவில்லை என்று வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். பின்னர் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என திமுக, அதிமுக 2 கட்சிகளும் கூறவில்லை என்றும், ஆனால் அவர்கள் கூடிய விரைவில் கூட்டணி ஆட்சி என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.